1910ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சியில் உருவானது ராமநாதபுரம் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் தற்போது 70 அரசு பள்ளிகள் உட்பட 119 மேல்நிலை பள்ளிகள் இருப்பதாக மாவட்ட கல்வி அலுவலகம் தெரிவிக்கிறது. மாவட்ட தலைநகரான ராமநாதபுரத்தில் 10க்கும் மேற்பட்ட தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் உள்ளன. ஆனால் ஒரே ஒரு அரசு மேல்நிலை பள்ளி மட்டுமே உள்ளது. அதுவும் பெண்களுக்கானது. ஆண்களுக்கான அரசு மேல்நிலை பள்ளியோ இருபாலர் பயிலும் அரசு பள்ளியோ இதுவரை இல்லை. இது தொடர்பாக கல்வித்துறையிலும் அரசியல் கட்சியினரிடமும் பல முறை கோரிக்கைகள் வைக்கப்பட்டும் பலனில்லை என பெருமூச்சு விடுகின்றனர் இப்பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள். உயர்கல்வி இங்கே மேல்நிலைப்பள்ளி அரசு பள்ளி இல்லாதனுடைய விளைவாக 7.5 இடஒதுக்கீட்டில் பெற முடியல. தொடர்ச்சியான பல்வேறு அமைப்புகளால் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த சூழலில் ராமநாதபுரம் நகரில் வசித்து பல்வேறு பள்ளிகளில் கல்வி கற்று வரும் ஏழை எளிய மாணவர்கள் சிரத்தை எடுத்து படித்து நீட் தேர்வில் வென்றாலும் அரசு அறிவித்துள்ள 7.5% மருத்துவ உள் இடஒதுக்கீட்டை பெற முடியாத நிலையே உள்ளது என்ற வேதனை குரல்கள் தொடர்ந்து எழுந்து வருகின்றன. ஆனால் அரசாங்க தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்த நகரத்துக்குள்ள துவங்குவதற்குண்டான இடம் கிடையாது அப்படிங்கிட்டு. நாங்கள் என்ன கேட்குறோம்னா, இன்னைக்கு இங்கே தனியார் மெட்ரிக் பள்ளிக்கு 99 வருஷத்துக்கு அரசு நிலத்தை குத்தகை கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு தனியார் பள்ளிக்கு அரசு நிலத்தை கொடுத்து பள்ளி நடத்தக்கூடிய சூழ்நிலையில் ஏன் ஒரு அரசால் இங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் படிப்பதற்கு ஏன் ஒரு உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியை அமைத்து தர முடியலை? மருத்துவ படிப்புக்கான 7.5% இடஒதுக்கீடும் வேலை வாய்ப்பும் அரசு பள்ளிகளில் படித்தால் மட்டுமே கிடைக்கக்கூடிய நிலையில் அரசு பள்ளிகளில் படிக்க வாய்ப்பே கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வது என்ற கேள்வியும் அழுத்தமாக முன்வைக்கப்படுகிறது. அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கணுங்கிறது எங்கள் பகுதியில் மாணவர்களோட மிகப்பெரிய ஆசையாக இருக்குது. ஏன்னா 6வது 12வது வரைக்கும் படித்தாங்க. அரசு வேலையும் சரி, நீட்டில் 7.5% உள்ஒதுக்கீடு கிடைக்க வேண்டாம் சரி, அரசு பள்ளியில் படித்தா மட்டும்தான் கிடைக்கும். அப்படி நாங்கள் எங்கே போய் படிக்கிறது, எப்படி இந்த உள்ஒதுக்கீடு என்னால் பெற முடியும்? இதுக்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும். ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள்ளேயே தனியார் பள்ளி ஒன்றுக்கு 90 ஆண்டு குத்தகைக்கு பல ஏக்கர் நிலம் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த இடத்திலோ அல்லது பட்டினம் காத்தான் பள்ளியில் செயல்பட்டு வரும் துவக்க பள்ளியை வேறு இடத்திற்கு மாற்றிவிட்டு அங்கேயோ இருபாலர் மேல்நிலை பள்ளி தொடங்கலாம் என மாவட்ட நிர்வாகத்திடம் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருவதாகவும், ஆனால் அது இன்னும் பரிசீலனையில் மட்டுமே இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தமிழ்நாட்டின் பிற பகுதி மாணவர்களைப் போல ராமநாதபுரம் நகரில் வசிக்கும் மாணவர்களும் தமிழக அரசின் 7.5% மருத்துவ உள் இடஒதுக்கீட்டை பெறும் வகையில் ராமநாதபுரம் நகராட்சியில் இருபாலர் பயிலக்கூடிய அரசு பள்ளியோ அல்லது ஆண்கள் அரசு மேல்நிலை பள்ளியோ அமைக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.